ஹலோ கைஸ். எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில, அதனால் ஹலோ கைஸ்ன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு நான் இந்த தீனா அஃபீஷியல் சேனலில் போகிற ஃபஸ்ட்டு விலாகு. எதுக்காக இந்த சேனலு, இன்ஸ்டாகிராமில் ஒரு தனி பேஜு, அப்புறம் ஏன் இப்போலாம் தனியாக பண்ணுறீங்க, அக்கா தனியாக பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இந்த சேனலுக்கு வந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட 13,000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்கீங்க. எனக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபீல் தான். ஏன் எதுக்கு என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். 13,000 சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. தனியாக ஆனால் யூடியூபுக்கு வந்து நான் ஒரு ஸ்டோரி போட்டது கிடையாது, இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது யார்ட்டையுமே சொன்னது கிடையாது. சும்மா ஷார்ட்ஸ் பண்ணலான்னு ஷார்ட்ஸ் தான் பண்ணி போட்டுருந்தேன். ஆனால் திடீர்னு அதுக்கு வியூஸ் நல்லா போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வராங்க, கமெண்ட்ஸ்லாம் நல்ல நல்ல கமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க, பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஹாப்பியாக இல்லையா, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஹாப்பி, அம்முக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் தனியாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு நிறைய பேர் நான் கமெண்ட்டில் வந்து நான் 2-3 கமெண்ட்லாம் டெலீட் பண்ணிருந்தேன். ஏன் அப்படின்னா, தனியாக வீடியோ பண்ண ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் நீங்களா க்ரியேட் பண்ணிட்டீங்க. என்ன எல்லாமே க்ரியேட் பண்ணுறது தானே, என்ன பண்ணீங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் சண்டை. அதனால வந்து இவன் தனியாக பேஜ் ஓப்பன் பண்ணிட்டான், இந்த பையன் இன்ஸ்டாகிராம்லேயே ஓப்பன் பண்ணிட்டான், யூடியூப்லேயே ஓப்பன் பண்ணிட்டான். அதான் யூடியூப் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஸ்டா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணிட்டா யூடியூப்லேயே ஓப்பன் பண்ணிட்டான், அந்த பிள்ளையோட அக்கௌண்ட்டில் தனியாக வீடியோ போட்டிருக்கு. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் எதுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நான் பண்ணல, அம்மு தான் பண்ணி கொடுத்தா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்குது, தீனா அம்மு அஃபீஷியல் ஒரு அக்கௌண்ட், அம்மு தீனா அஃபீஷியல் ஒரு அக்கௌண்ட். இப்போ தீனா அம்மு அஃபீஷியலுங்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தீனா ஜோ தீனா அப்படின்னு இருந்துச்சு. அது என்னோட பர்சனல் அக்கௌண்ட், தனியாக நான் ரீல்ஸ் பண்ணி போகிறதுக்காக இருந்துச்சு. அதில் தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மு நானும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணதுனால அதில் நல்ல ரீச் ஆச்சு, பீக் பிடிச்சிருச்சு. பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தது தீனா அம்மு அஃபீஷியல், கப்புல் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. அம்முவோடதுமே அப்படி தான், கால்மி அம்மு அப்படின்னு, இட்ஸ்மி அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருந்துச்சு. அந்த பேஜ் சரி உன் பேஜை நான் கப்பலாக மாற்றிட்டேன்ல, என் பேஜ் செகண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலான்னு அம்மு தீனா அஃபீஷியல்னு அது ஒரு அஃபீஷியல் அக்கௌண்ட்டாக மாறிச்சு. அதுலேயும் நல்லா ஃபாலோவர்ஸ் ஏற ஆரம்பிச்சாங்க. நம்மளோட அஃபீஷியல் செகண்ட் பேஜுங்கிறதுனால பயங்கரமாக அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட அதில் 250K ஃபாலோவர்ஸ் ஏறிக்காங்க இன்ஸ்டாகிராமில். அப்படி ஆரம்பித்த 2 பேர்த்தோட பர்சனல் அக்கௌண்ட் அப்படி ஆயிடுச்சு. இப்போ அம்முக்கு என்னென்னா, நீ தனியாக பண்ணுறதுக்கு ரீல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்த, இப்போ நான் வந்தோடனே உன்னால் தனியாக பண்ண முடியறது இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி தனித்தனியாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு எனக்குன்னு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண. அவள் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தா. பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னா, அவளுக்கு வந்து நான் பர்சனலாக எங்கள் 2 பேர்த்துக்குள்ள பர்சனலாக என் ஸ்மைல் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் அவரோட பேரில் வச்சு கிங் ஆஃப் ஸ்மைல் தீனா அப்படின்னு ஒரு பேஜ் வச்சு இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஆக்சுவலாக ஸ்டார்டிங் அவள் தான் வீடியோவை எடுத்து கொடுத்தா, ஒரு 2-3 வீடியோ எடுத்து கொடுத்தா. அப்போ நம்ம தம்பி நிறைய வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் சரி இவள் சொல்கிறாளேங்கிறதுக்காக போட்டேன். நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. செகண்ட் அம்முயா தனியாக போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பில் ஒரு ஐடி வச்சுருக்கோம், எனக்குன்னு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி தந்துட்டா. இப்போ அவளுக்கு தனியாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதனால் அவளுக்கு வந்து நீ என்ன அம்மு தீனா அஃபீஷியல் வந்துட்டு நீ அம்மு லைஃப் ஸ்டைல் இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுட்டு நீ தனியாக வீடியோ போடு அப்படின்னா, அவள் வந்துட்டு பேர்லாம் மாற்ற வேண்டாம், நான் இதே பேரில் வச்சுருக்கேன், இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தனியாக வீடியோ போட்டுருக்கா. இதை வந்துட்டு எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. ரீசன் அது கிடையாது, இந்த ஒரே ரீசன் தான். எனக்கு ஒரு பேஜ் தனியாக வேணும், அவளுக்கு ஒரு பேஜ் தனியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து இது பண்ணால். இந்த சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் வரும், உங்களோட மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் என்னோட மட்டும் தான் வரும். மற்றபடி விலாகு, லென்த் வீடியோ, ஒரு கான்செப்டாக வீடியோ பண்ணுறேன், இல்லை ஒரு காமெடியாக வீடியோ பண்ணுறேன், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, அதில் வந்து நானே ஒய்ஃப் மட்டும் இல்லாமல் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க, இன்ஸ்டா ஃபேமிலிஸு, யூடியூப் ஃபேமிலிஸு, யார் யார் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த வீடியோஸ்லாம் வந்துடும். இப்போயே சொல்லிடுறேன், பர்சனல் வீடியோ போடுறதுக்கு மட்டும் இந்த சேனல் கிடையாது, நம்ம ஒரு விலாகர். அதனால் வந்து விலாகிங்னா எங்கெங்கே போகிறோமோ என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே இந்த பேஜில் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், என் ஒய்ஃப் வந்துட்டு கன்சீவாக இருக்கா, அது எல்லாருக்குமே தெரியும். அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் இந்த பேஜில் வரும். இல்லைன்னா நான் பர்சனலாக அவளை எப்படி பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்னென்ன நான் பண்ணுறேன், இதனால நான் என்னென்ன அனுபவப்பட்டிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு இந்த பேஜில் வரும். இன்னொன்று, நம்மளோட கேமராமேன்ஸு, நம்ம கூட வீடியோ பண்ணுறவங்க, நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றி சொல்கிறவங்க, இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே இந்த பேஜில் வருவாங்க. நம்ம என்னென்ன பண்ணுறோமோ டே டு டே, அது என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஒரு என்டர்டெயினிங்காக இந்த பேஜில் வந்து கன்ஃபார்ம் வரும். அதுவும் இல்லாமல் இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு விலாக். இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு ஃபஸ்ட்டு விலாகு. எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்ஸ்டாகிராமில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னும் சொல்ல போகிறேன்.
அப்போவே வந்து ஒரு 13,000 பேர் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஒய்ஃபும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னான். அவன் இதுக்கு வராத ரீசன் என்னன்னா சாப்பிட்ருக்கான். அதனால் வந்து இந்த விளாகில் வரல. நீ உன்னோட பேஜ் தானே, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டாங்க. அதனால சரி நம்மளே பேசலாம், ஃபஸ்ட் விளாக் கொஞ்சம் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பேசிட்டேன். ஒரே இடத்துலேருந்து பேசுறதுக்கு எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. 2 பேர் இருந்தோம்னா வாயடிச்சுட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். அவளும் ஏதாச்சும் லொடன்னு பேசுவாள், நானும் ஏதாச்சும் லொடன்னு பேசுவேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். இப்போ தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்ன பேசுறது எது பேசுறது எதுவும் தெரியல. வெல்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு 6 நிமிஷம் பேசியிருக்கேன். எப்படி பேசுறது இல்லை. ஓகே, நீங்கள் எல்லோரும் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோ நல்லா பண்ணுறோன்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்காக இந்த சாங் பண்ணுங்கள், எனக்காக தங்கச்சி சாங் பண்ணுங்கள், அண்ணா சாங் பண்ணுங்கள், தம்பி சாங் பண்ணுங்கள், ஒய்ஃப்காக ஒரு சாங் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் பேபிக்காக ஒரு சாங் பண்ணுங்கள், நிறைய. அப்புறம் அவங்க ஃபேவரட் சாங்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுக்கணும்ல, அதனால் அவங்க எல்லாத்துக்கும் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். என்னையும் ஒரு ஆளாக மதித்து இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேலும் மேலும் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேட்குற ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் பண்ணி போடுறேன். கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம இது நாள் வரைக்கும் தீனாமு vlogs யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட பர்சனல் லைஃபு என்னென்ன பண்ணுறோம், ஃபேமிலி இதெல்லாமே காமிச்சிட்டோம், எல்லாமே போட்டோம், சண்டை அது இது கசன்னு எல்லாம் முடிஞ்சிச்சு. தீனாமு லைஃப் ஸ்டைல் செகண்ட் நம்ம யூடியூப் சேனல் அது. அந்த சேனலில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அம்முவோட லைஃப்பை பற்றி போட்டோம். வீடு க்ளீன் பண்ணுறது, வீடை பற்றி என்ன பண்ணுறோம், டே டு டே என்னென்ன ஃபன் நடக்குது, அது எல்லாமே போட்டோம். ப்ராங்க்ஸ் எல்லாமே போட்டோம். இப்போ இந்த பேஜில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கே சுற்றுறோம், ஒரு நாளில் என்னென்ன பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோமா, இல்லை யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுறோமா, இல்லை நம்ம கூட இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்க, நம்ம லைஃப் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது, இல்லை நம்ம லைஃப் டிப்ரெஷனாக போகுதா, இல்லை நம்ம லைஃப் வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப ஃபீலாக இருக்கா, என்ன பண்ணாலுமே இந்த பேஜில் வந்து நான் போடலான்னு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீக்ரியேஷன் சொன்னீங்க அப்படின்னா, ஏதோ எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி கன்ஃபார்ம் எங்கள் பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். இவ்வளோ நாள் சும்மாவே ஓடிட்டோம், கொஞ்சம் ஆக்டிங்கு இருக்க டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரலாமே அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறோம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டைலாக்ஸ், லவ் சாங்ஸு, ரீக்ரியேஷனுக்காக ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமே பண்ணோம். எங்கள் டீம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க இந்த பேஜுக்காக மட்டும். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பண்ணணுனாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். பர்சனலாக நாங்கள் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக டெலிவர் பண்ணுறோம் எல்லாமே. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. இப்போவுமே vlog போட வேணாம், ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போடலான்னு தான் பார்த்தேன். 2-3 பேர் vlog கேட்டிருந்தாங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன் தனி பேஜ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சரி vlog போடுவோம், எல்லோரும் கேட்குறாங்களே. அப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. இந்த ஸ்கிரிப்ட், இந்த காமெடி நீங்கள் பண்ணுங்கள், இந்த கப்புள்ஸ் வச்சு இப்படி பண்ணுங்கள், கப்புள் ஃபன்னாக பண்ணுங்கள், ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத பண்ணுங்கள், ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, ப்ரெக்னென்ட் ஆனதை வச்சு ஏதாவது கண்டென்ட் போடுங்க பெருசாக லென்த்தாக, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் பேச முடியலைங்க, என்னால் விற்குது ஒரு மாதிரி. ஏன்னா 8 நிமிஷம் பேசிட்டேன். ஓகே எஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிய போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீனா அஃபிஷியல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் எனக்கு ஆள் தேவைப்படும், அதை வந்து நான் உங்கள்கிட்ட அப்போ சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் ஒரு ரெகுலராக வரும். பாய், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.